Hello viewers, welcome to our channel Fashions and Fusions. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா valagapu virundhu ஸ்பெஷல் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம 5 டிஃபரண்ட் ரைसेस எப்படி செய்ய போறோம்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, Subscribe பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கோகனட் ரைஸை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நான் ஆயில் எடுத்துக்கிறேன். நல்லா சூடானதும் உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு, ஜீரகம், கருவேப்பிலை, கட் பண்ண கேஷ்யூ நட்ஸ், அப்புறம் வறுத்த நடக்கடலை, இது எல்லாத்தையும் ஆயிலில் போட்டு நல்லா தாளித்து, அடுத்ததாக பச்சை மிளகா அண்ட் சிகப்பு மிளகா நம்ம ரெண்டையுமே ஆட் பண்ணிக்கிறோம். பச்சை மிளகாயை நல்லா கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஸ்லைஸ்ட் ஆனியன்ஸை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஆனியன்ஸ் கலர் நல்லா சேஞ்ச் ஆனதும் உப்பும் பெருங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம துருவி வச்சிருக்கிற தேங்காயை நல்லா ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்ச நேரம் வதங்கின உடனே நம்ம ஆஃப் பண்ணி ஆற வச்சிருக்கிற ரைஸ், நம்ம ஆல்ரெடி வடித்து ஆற வச்சிருக்கிற ரைஸை கொஞ்சம் ஃபேனில் ஆற வச்சுட்டு அந்த ரைஸை நம்ம எடுத்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். எவ்வளோ ரைஸ் தேவையோ அவ்வளோ ரைஸ் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ரா மேங்கோ ரைஸ் பார்க்குறோம். பச்சை மாங்காய் சாதம். இதுக்கு எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலை பருப்பு போட்டு நல்லா தாளிச்சுக்கிறோம். கருவேப்பிலை, காய்ந்த மிளகாய், பச்சை மிளகாய், ஸ்லைஸ்ட் ஆனியன் இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்க போகிறோம். சால்ட் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம துருவி வச்சிருக்கிற மாங்காய், ரா மேங்கோ தோலோடு நம்ம துருவணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். கொஞ்ச நேரம் இதுவும் வதங்கினோடனே நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதுலேயும் ரைஸை போட்டு கிளறிக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது புளியோதரை ரைஸ். எண்ணெய் சூடானதும் கடுகு, கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, நடக்கடலை, காய்ந்த மிளகாய், பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளிச்சுக்கிறோம். ஸ்லைஸ்ட் ஆனியன்ஸை போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு ஆனியன்ஸ் நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுறோம். அப்புறம் சால்ட், பெருங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். புளியோதரை ரெடி மிக்ஸ், சக்தி புளியோதரை ரெடி மிக்ஸை நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம் ஃப்ளேவருக்காக. ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சிருக்கிற புளி தண்ணியை கரைச்சி ஊற்றிக்க போகிறோம். புளி தண்ணி நல்லா கொதித்து எண்ணெய் தனியாக வர வரைக்கும் நம்ம கொதிக்க விட போகிறோம். எண்ணெய் தனியாக வந்ததுமே ஆஃப் பண்ணி சாதம் போட்டு கிளறிக்க போகிறோம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது லெமன் ரைஸ்.
எண்ணெய் சூடானதும் அதில் கடுகு, 1 டீஸ்பூன் வெந்தயம், உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சுக்க போகிறோம். வறுத்த நடக்கடலை, பச்சை மிளகாய், காய்ந்த மிளகாய் இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸ்லைஸ்டு ஆனியன்ஸையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்க போகிறோம். தேவையான அளவு உப்பு, பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்திட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம லெமன் ஜூஸை ஆட் பண்ணிக்கிறோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் நீங்கள் லெமன் ஜூஸை ஆட் பண்ணணும். லெமன் ஜூஸை ஆட் பண்ணிவிட்டு கஸ்தூரி மேத்தி, காய்ந்த கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிக்க போகிறோம். அடுத்ததாக கர்ட் ரைஸ். கர்ட் ரைஸுக்கும் எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலை பருப்பு, பச்சை மிளகாய், காய்ந்த மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சமாக இஞ்சி இல்லைன்னா இஞ்சியை நல்லா ஸ்லைஸ் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். இஞ்சி போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இஞ்சியும் போடலாம். மாதுளையும் தயிரையும் நம்ம ரைஸில் ஆல்ரெடி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த தாளிச்சதெல்லாம் அதில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். தயிர் நிறையாவே ஆட் பண்ணால் தான் கர்ட் ரைஸ் நல்லா டேஸ்டியாக இருக்கும். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி எல்லா ரைஸுக்கு மேலேயும் நம்ம கொத்தமல்லியை பொடியாக நறுக்கி நம்ம மேலே சேர்த்துக்க போகிறோம். அடுத்ததான் நம்ம பொட்டேட்டோ ஃப்ரை, சிம்பிளான பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எண்ணெய் சூடானதும் இஞ்சி பூண்டு விழுதை எண்ணெயில் ஆட் பண்ணிக்கிறோம். மஞ்சத்தூள், சில்லி பவுடர் இதெல்லாம் சிம்மில் வச்சுக்கிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். பெப்பர், சால்ட் இதெல்லாம் எண்ணெயிலே நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் குக் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோவை நம்ம இதில் போட்டு பிரட்டிக்க போகிறோம். போட்டு பிரட்டிக்கிட்டு வேகிற வரைக்கும் நம்ம இதை லிட் போட்டு மூடி வச்சுக்கிறோம். கஸ்தூரி மேத்தி, ட்ரை கஸ்தூரி மேத்தியை நம்ம இதுக்கு மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறோம். நீங்கள் லெமன் வேணும்னாலும் லாஸ்ட்டில் லெமன் போட்டுக்கலாம். கொத்தமல்லியை பொடியாக நறுக்கி போட்டோம்னா நம்ம பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி. குலாப் ஜாமுன், ஃபிஷ் ஃப்ரையோட ரெசிபியெல்லாம் கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். இது மாதிரி நீங்கள் ரிட்டன் கிஃப்ட்ஸும் கொடுக்கலாம். ஒரு ப்ளவுஸ் பிட், பூல், வளையல், வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு இந்த மாதிரி ரிட்டன் கிஃப்ட்ஸோடு நீங்கள் கொடுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.